ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்டென்டேஷன். இன்டென்டேஷன்ன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ். அந்த நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஒயிட் ஸ்பேஸ், ஃபோர் ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். அப்படி ஒருவேளை நீங்கள் ஒயிட் ஸ்பேஸஸ் கொடுக்கலன்னா இன்டென்டேஷன் எரர்னு த்ரோ பண்ணணும். இப்போ இதோட இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷனோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதோட எக்ஸ்பிரஷன் ஒரு செமிகாலன், அப்புறமா உள்ளே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்து அங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் 10 is greater than 5 கோலன் கொடுத்துட்டு பிரிண்ட் இந்தியா, 10 greater than 5 இருந்தால் இந்தியாவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கும். இங்கே 10 greater than 5 தான், ஸோ இந்தியா பிரிண்ட் ஆகும். இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஃப்லேயே நீங்கள் நெஸ்டட் இஃப்பும் கொடுக்கலாம். அதாவது ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்து அதாவது 2 வாட்டி நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ கோடிங்கில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல், அதாவது இஃப் 10 is greater than 5 இந்தியாவை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், கவுண்ட்டுன்னு ஒரு பர்டிகுலர் வேரியபிள் இருக்குது, அதுக்கு 601 அசைன் பண்ணியிருக்கேன். இஃப் கவுண்ட், அதாவது 601 is greater than 500, அதுக்குள்ளே இருக்கிற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு இன்டென்டேஷன், அதாவது ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4 ஒயிட் ஸ்பேஸ், அதாவது 4 ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இஃப் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தென் 600, அதாவது 601 இஸ் கிரேட்டர் தென் 600 இருந்தால் இதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரிண்ட் ஹையஸ்ட் நம்பர்ன்றதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 10 is greater than 5, அதுக்கு இந்தியா பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹையஸ்ட் நம்பர்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ.